இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட கிபி 50 to 60ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டுள்ளது. அப்போதைக்கு ரோமாபுரிய மன்னர்கள் இஸ்ரேல் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்கள் துக்கத்தை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது பவுல் எழுதுகிறார், உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த மக்கள் பட்ட வேதனை, துயரம், அவமானம் எல்லா காரியத்தை குறித்தும் பவுல் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் அந்த வசனம் நமக்கு பொருந்தும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, வேதம் குறிப்பிடுகிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய எல்லா விதமான கவலைகள், நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் அந்த கவலையை சுமக்க வேண்டாம். அந்த கவலையை நீங்கள் சுமக்க வேண்டாம். அதை ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். ஜபத்தினாலோ அல்லது ஊழியக்கார் மூலியமாகவோ ஆண்டவருக்கு தெரிவிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வியாதியை, உங்கள் துக்கங்களை அவர் சுமப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமில் எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேளையில் அப்பா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அப்பா, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மிடத்தில் சொல்லியிருக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஒரு புதியதோர் வாழ்க்கை, புதியதோர் அப்பா காரியங்கள் நீர் சம்பவிக்க பண்ணபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்ப மூலம் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. God bless you.